நமஸ்காரம். நம்மளுடைய வாஸ்து பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஆரோக்கியத்திற்கும் வாஸ்துக்கும் உள்ள தொடர்பு. அதில் நம்மளுடைய வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் டூஸ், எந்தெது டோன்ட்ஸ். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிலகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. எந்த விதமான தவறுகள் இருந்தால், ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், அதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி எந்த கோயிலுக்கு போய் நம்ம வழிபாடு செஞ்சால் நம்மளுடைய ஆரோக்கியம் நமக்கு அப்படின்னு நான் சொல்கிறது வந்து தலைவர் தலைவி குழந்தை, நம்மளுக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி இருந்ததுன்னா அவர்களுடைய பேரப்பசங்க எல்லாருக்குமே ஒரு பரிபூர்ணமான ஆரோக்கியம் குடும்பத்திற்கு எந்தெந்த விஷயங்கள் செய்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இன்றைக்கி ஆயுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெடிசன் வந்து ப்ரொலாங் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது ப்ரொலாங் இன் சென்ஸ் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கொடிய வியாதிகள் இருந்தாலும் சரி, மருந்து மாத்திரைகளால் அவங்களுடைய லைஃப்பை வந்து ப்ரொலாங் பண்ணிகிட்ருக்காங்க, நீட்டிட்டு போகிறாங்க வாழ்க்கையை. ஆனால் சார் எங்கள் வீட்டில் வந்து படுத்த படுக்கையாக பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் நாங்கள் பணிவிடைகள் செய்கிறது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு மனசு கஷ்டத்தோடு செஞ்சிட்ருக்கோம். என்னதான் வந்து நர்ஸு வராங்க, என்னதான் பார்க்கக்கூடிய அட்டெண்டர்ஸ் வராங்க இருந்தாங்கன்னா கூட எங்களுடைய மாமனார் எங்களுடைய மாமியார் தான். பட் எங்களுக்கு பலம் அப்படின்றது வந்து குறைவாக போய் கொண்டிருக்கு. ஏன்னா எங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குது, எங்களுடைய ஹெல்த்தையும் நாங்கள் பார்க்கணும், அதே சமயத்தில் எங்களுடைய பசங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு 2 பேரை போட்டு பார்க்குறோம். பட் இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டம், அவங்க கஷ்டப்படுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம், எந்த விஷயங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் கேட்டு நம்ம கன்சல்டேஷனில் போகும்போதும் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் நான் இதில் பகிர்ந்துக்க போகிறேன். ஆரோக்கியம் அப்படின்றது வந்து கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் கிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன் நான் கிழக்கு அப்படின்னு சொல்லணும்னா, சூரியனின்றி நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னா, சூரியன் புகாத வீட்டில் மருத்துவன் புகுவான் அப்படின்னு. இன்றைக்கி வேணால் ஆராய்ச்சியில் நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். விட்டமின் டி அப்படின்றது வந்து ஒரு 40 வயசு 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னாலே விட்டமின் டி டேப்லெட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. நீங்கள் விட்டமின் டி டேப்லெட்டெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடம்புல விட்டமின் டி அது ரத்தத்தில் ஊறி சுரத்து உங்களுக்கு விட்டமின் டி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு நாள் 2 நாள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நமக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் சூரியன். உங்கள் உடம்பு போய் என்றைக்கு சூரிய ஒளியில் போய் நிற்குதோ உங்கள் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக இம்மீடியட்டாக சூரிய ஒளி விட்டமின் டியை ப்ரொடியூஸ் பண்ணிடும். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதமான மருந்து, சூரிய ஒளி தான். அதுவும் அந்த சூரிய ஒளியுடைய கதிர்கள், சூரிய கதிர்கள் வந்து எப்போ நம்ம உடம்புல படணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் படுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது, அற்புதம். அதாவது சூரியன் உதிச்சு ஒரு 7 மணிக்குள்ளே. இதனால தான் நம்ம முன்னோர்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உதிப்பதற்கு முன் நாம் எழுந்து குளித்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சூரியனை குளிச்சுட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது. இதில் மெடிசன் இருக்கா, இதில் மருத்துவம் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னா 100க்கு 100% உண்டு. இப்போ கன்சல்டேஷனில் நிறைய பேர் சொல்கிறது உண்டு, பெண்கள் குளித்து விட்டு தான் சமைக்கிறதுக்கு போகிறது நல்லது, இல்லை வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. இதுக்கு வந்து எல்லா மக்களும் ஒரு 99.9% மக்கள் வந்து, ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். குளிச்சுட்டு உடனே போய் சமைக்கிறது அப்படின்றது சாத்தியம் கிடையாது, டயர்டாக இருப்பாங்க பெண்கள் எஸ்பெஷலி. நான் சொல்கிறேன், எங்களுடைய ஆராய்ச்சியில் நான் என்னுடைய பர்சனலாக விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் அனீமியா இருக்கோ நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் அப்படின்னு என்னென்னா, பெண்கள் அதுவும் எஸ்பெஷலி எக்காரணம் கொண்டும் சமையலறை உள்ளே போய் கேஸ் ஸ்டவ்வை குளிக்காமல் பற்ற வைக்காதீங்க. நீங்கள் சூரியனை பார்க்காது 2வது விஷயம். ஆனால் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உறங்கி எழுந்த பின்னு நம்மளுடைய உடம்பு உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை தணிக்காமல் நீங்கள் போய் இந்த தென்கிழக்குலையே கிச்சன் இருக்குது அப்படின்னா அங்கே ஸ்டவ் ஏற்றி இங்கே சமைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக அவசியம் உங்களுடைய உடம்பு சூடு அப்படின்றது இன்னும் ஜாஸ்தியாகும். நீங்கள் யாரை வேணால் கேளுங்க, அது சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஹோமியோபதி மருத்துவமாக இருக்கட்டும், அலோபதி மெடிசனாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏனைய மருத்துவ வகைகளில்
உடம்புல வியாதி அப்படின்றது எப்படி உருவாதுன்னா அது உஷ்ணம் மூலியமாக தான். அந்த உஷ்ணத்தை தணிக்காமல் அதை தணிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம், முதல்ல குளிக்கணும். அதுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி, பச்சை தண்ணியோ இல்லை வெந்நீரோ மேலே பட்டால் தான் உடம்புடைய உஷ்ணம் கம்மியாகும். இதை பண்ணாமல் நீங்கள் வந்து மற்ற ஏனைய காரியங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உடல் சூடு கம்மியாகாது. உடல் சூடு கம்மியாகலைன்னா உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிடும். கம்மிங் பேக் டு த பாயிண்ட்டு, சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சூரிய ஒளி உள்ளே விடணும். சூரிய ஒளி உள்ளே வந்தாலே உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு தான் கிழக்கு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிழக்கில் நம்ம வீடு கட்டுறோம், இல்லை நம்ம வீட்டில் வந்து ஏற்கனவே வசிக்கிற வீட்டில் கிழக்கில் ஜன்னல்கள் அப்படின்றது இருக்கணும். அது வடக்கு சார்ந்தும் சரி, கிழக்கும் சார்ந்தும் சரி, தென்கிழக்கு கிச்சன்லேயும் வடகிழக்கில் சிங்க்கு மேலே அது விண்டோ, அதாவது ஜன்னல்கள் அப்படின்றது முக்கியம். அதை திறக்காமல் இதில் ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விதியை சொல்கிறேன். தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சனில் வடகிழக்கில் சிங்க்குக்கு மேலே இருக்கக்கூடிய ஜன்னல்கள் ரொம்ப முக்கியம். அந்த கிச்சனில் சப்போஸ் உங்களுக்கு வடகிழக்கில் ஜன்னல் இல்லை அப்படின்னா அது ஆண் மகனையும் பாதிக்கும். ஆண் மகனையும் நிச்சயமாக பாதிக்கும். அதனால் அந்த ஜன்னல் இருக்கிறது நல்லது. அது இருந்தால் திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வடகிழக்கில் கிழக்கு சார்ந்தும் வடகிழக்கில் வடக்கு சார்ந்தும் ஜன்னல்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியத்துக்கு. பொதுவாக நான் சொல்கிறது இது வந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் நிச்சயமாக திறந்து இருக்க வேண்டும். இது குறித்து நான் ஏற்கனவே பேசிட்டேன். நிறைய வாஸ்து கன்சல்டன்ட்டும் சொல்லியிருப்பாங்க. இதில் சூட்சமம் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப கூர்ந்து கவனிங்க. கோயிலில் இருக்க கருவறையில் ஜன்னல்கள் இருக்காது. இதுதான் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நம்ம வசிக்கின்ற வீட்டில் நிச்சயமாக ஜன்னல்கள் இருக்கணும். அந்த ஜன்னல்கள் தான் ஒரு மிக மிக இன்றியமையாத ஒரு விஷயத்தை, நம்மளுடைய தாற்பயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பிளண்ட்டாக பொத்தாம் போக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக காற்று, சூரிய ஒளி வெளில போயிட்டு வரணும். அதற்கும் மேலே நிறைய விஷயங்கள் உண்டு. அது வந்து காலம் வரும்போது நிச்சயமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு ஜன்னல்கள் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். அதே போல் வாசல் அப்படின்றது வந்து உச்ச வாசலாக இருக்கிறது நல்லது. ஏன் இந்த கிழக்கில் வரும்போது நான் அந்த உச்ச வாசல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நடுப்பகுதியில் வரக்கூடிய வாசலும் தவறு தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள், பில்டர்ஸு, ஆர்கிடெக்ட்ஸ் எல்லோரும் வந்து வாசலில் பழங்காலத்தில் எல்லாமே பொதுவாக வீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே நடுவில் வச்சிடலாம் அப்படின்னு வச்சுருவாங்க. விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். வடக்கு அப்படின்னு வந்துட்டாலே அது கிழக்க ஒட்டியும், கிழக்கு அப்படின்னு வரக்கூடிய வாசலில் நிச்சயமாக வடக்கு ஒட்டி இருக்கிறது சால சிறந்தது. அதே போல் கிச்சனில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நபர் சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா குளிச்சுட்டு பண்ணுறதுக்கு விட அவங்க ஒரு ஆரோக்கியமான, அற்புதமான, சுவையான உணவு சமைக்கணும் அப்படின்னா அவர்கள் எந்த நேரமும் நல்ல பாட்டு, மெலோடியான சினிமா பாட்டாக கூட இருக்கலாம், கேட்டு அவங்க வந்து சமைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சமைக்கிறதுடைய யாரெல்லாம் சமைச்சாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும், ஏன் நான் ஆணுன்னு சொன்னால் நலத்தமையேன்றது ஆண் தான். ஆனால் குடும்பத்தில் பெண்கள் சமைக்கிறது அப்படின்றது ஒரு மகாலட்சுமி. அவங்க சமைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பெண் சமைக்கிறது சால சிறந்தது. அந்த பெண் சந்தோஷமான ஒரு மன நிறைவோடு நல்ல மனதோடு சமைக்கும்போது ஆரோக்கியம் அப்படின்றது வந்து சிறப்பாக இருக்கும். இதில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த டாய்லெட் அப்படின்ற ஒரு விஷயம், ரெஸ்ட் ரூம் அப்படின்றது மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். மேற்கில் நடுப்பகுதியில் வருது சால சிறந்தது. அதுவும் அந்த கிளாசட் வந்து தெற்கு பார்த்தோ இல்லை வடக்கு பார்த்தோ இருக்கிறது நல்லது. நீங்கள் அமர்ந்து உங்களுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம். எந்த காரணம் கொண்டோ கிழக்கோ அல்லது மேற்கு பார்த்தோ உங்களுடைய கிளாசெட்டில் அமைச்சிடாதீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விதி. இது வந்து பேசணும் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் ஆரோக்கியத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருவடிகளே சரணம். ஆனால் சுக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.